அந்த நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும்? நம்ம வேதசாஸ்திரங்கள்ல நிறைய காரியங்கள் செய்யணும், நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும், அனுஷ்டானங்கள் இருக்கணும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இல்லைன்னா மனசு ரொம்ப நல்லா இருந்தால் தான் சீலம் வரும். வணக்கம். ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம். பங்குனி அனுஷ மகோத்சவ் மேற்கு சைதாப்பேட்டை பாசன் நகர் வளாகத்தில் ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத்சங்கம் ட்ரஸ்ட் சார்பில் சோபகிருது ஆண்டின் கடைசி அனுஷ மகோத்சவம் மார்ச் 30 பங்குனி 17 சனிக்கிழமையன்று நடைபெறுகிறது. அன்று காலை 6 மணிக்கு கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. தொடர்ந்து அனுஷ ஹோமங்கள் வரிசையில் நவகிரக ஆவகந்தி, நட்சத்திர ஆயுஷ ஹோமங்களும் சிறப்பு ஹோமங்கள் வரிசையில் எதிர்வரும் குரோதி தமிழாண்டு சகல விதத்திலும் அனைவருக்கும் நன்மை தர அமைய வேண்டி ஸ்ரீ லகு சியாமா, வாக்வாதினி, நகுலி வித்யாம்பா மற்றும் ஸ்ரீ பூவராக ஹோமங்களும் நடத்தப்பட உள்ளது. இத்துடன் லலிதா சகஸ்ரநாமம், திருவாசகம், திருப்புகழ் பாராயணங்களை குழுவினர் பங்கேற்று நடத்துகின்றனர். நிறைவாக மகாபிரிவா உற்சவ திருமேனிக்கு அபிஷேகமும் அலங்காரத்துடன் தீபாரதனை வைபவமும் அன்னதானமும் வழங்கப்பட்டு முடிவடையும். வேத பாடசாலை கைங்கரியம் மற்றும் வேத சம்ரக்ஷணம் வரிசையில் வேத வித்தியார்த்திகளுக்கு வஸ்திரதானம், போஜனம், சம்பாவனை கொடுப்பதாக சங்கல்பம் ஆகியுள்ளது. மேலும் அனுஷம் அன்று இதனை மேற்கொள்வது என்பது மிகவும் விசேஷமானதால் தாங்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு ஸ்ரீ மகாபிரிவாளின் பரிபூரண அனுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஹோமங்களில் சங்கல்பம் செய்து கொள்ள முன்னதாக ஆன்லைனில் பெயர், நட்சத்திர, கோத்திர விவரங்களை தெரியப்படுத்தவும். மகாபிரிவா குடில் அமைவதற்கான ட்ரஸ்ட் மேற்கொண்டுள்ள கைங்கரியத்தில் அவசியம் பங்கேற்கவும். வெகு விரைவில் புதிய கிரகத்திற்கு குடிபெயர வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 770889991110. இப்படிக்கு நிர்வாக அதிகாரி திரு ராமன் வெங்கட்டா அவர்கள். ஸ்ரீ மகாபிரிவா சரணம்.